ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிசினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழில் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க கருப்பு படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது சூர்யாவுக்கு ஒரு மாஸ் கமர்ஷியல் படமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்தில் 2 பேர் ஹெல்த் இஷ்யூக்காக ட்ரீட்மெண்ட்காக வராங்க, அப்பா பொண்ணு. ஆனால் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்க எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுறாங்க. இவங்க போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு மொத்தத்தையும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க கோர்ட் வாசலை ஏறுறாங்க. அங்கே ஆர்ஜே பாலாஜி அண்ட் டீம் தான் டாமினண்டா இருக்காங்க. அவங்க கிட்ட போறாங்க. ஆனா அவங்க காசுக்காக இவங்க கேஸை இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடுப்பாகிற அந்த அப்பா கருப்புசாமி கிட்ட வேண்டுறாரு. அதுக்கப்புறம் கருப்புசாமியே சூர்யா ரூபத்தில் களம் இறங்க அதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான் இந்த படமே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவிட்டி பற்றி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் வேணும், அதுவும் ஒரு கமர்ஷியல் ஹிட் வேணும் அப்படின்றதுக்காக எழுதி எடுக்கப்பட்ட படம் மாதிரி தான் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே சூர்யாவோட மாஸ் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் படம் பூராவே இருக்கு. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ்ல மிரட்டி விட்டுருக்காருன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் இவங்க பேச வேண்டிய அரசியலையும் ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. கோர்ட்ல எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி போர்ஷன்ஸும் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சாமியா நம்ம சூர்யா கள இறங்கி சட்டத்தில் இருக்க பிரச்சனைகளை பத்தி எல்லாம் பேசியிருக்க விஷயங்களும் நல்லாவே இருந்தது. பல காட்சிகள் அது கூஸ் பம்ஸா இருந்ததுன்னே சொல்லலாம். த்ரிஷா ரோல் ரொம்ப டிப்பிக்கலான ஒரு ரோல் தான். கொடுத்துருக்க ரோல் ஒரு மாதிரி டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி வில்லனா நடிச்சிருக்காரு. ஓகே, இஷான பெர்ஃபார்மன்ஸா தான் இருந்தது. இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவர் கேரக்டர் இன்னும் பெட்டரா கூட எழுதியிருக்கலாம். ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ரொம்ப எங்கேஜிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுத்துருந்தாங்க. பல சீன்ஸ் நம்மள எங்கேஜிங்கா இருந்தது. அதே மாதிரி எமோஷனல் கண்டென்ட்டும் ரொம்ப நீட்டாவே நம்ம கனெக்ட் ஆயிருந்தது. அதே மாதிரி சூர்யாவோட எலிவேஷன் சீன்ஸா இருக்கட்டும், கருப்பு சாமியா அவர் மாறுற சீன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். இன்ட்ரோல் பிளாக்கும் தரமா முடிச்சிருந்தாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பல காட்சிகள் நல்லா இருந்தாலும் ஒரு சில காட்சிகள் ரொம்பவே லேக் அடிக்கிற மாதிரி இருந்தது. ரொம்பவே படத்தை இழுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. மொத்தத்தில் கண்டிப்பா இந்த படம் எல்லாருமே ஒன்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படமா தான் இருக்கு. இது ஒரு கமர்ஷியல் படம் தான். ஜாலியா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.